சிவராத்திரி எப்படி உருவானது? அதன் பின்னால இருக்கும் புராண கதை என்ன? தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக பார்க்கடலை கடைந்தார்கள். மந்தரமலையை மத்தாகவும் வாசுகி நாகத்தை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். அப்போது அமிர்தம் வருவதற்கு முன்பாகவே வாசுகி நாகம் வலி தாங்காமல் ஆலகால விஷத்தை கக்கியது. அந்த விஷம் உலகையே அழித்துவிடக்கூடியது. அதை பார்த்த தேவர்களும் அசுரர்களும் மிகவும் பயந்து சிவபெருமானை நாடினர். உலக நலனுக்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை தாமே ஏற்று குடித்தார். அப்போது அவருக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்பதற்காக பார்வதி தேவி அவருடைய தொண்டையை அழுத்தி பிடித்தார்கள். அதனால் அந்த விஷம் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறியது. அதனாலேயே அவர் திருநீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த இரவு முழுவதும் தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானை விழித்தபடி வைத்து அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி பக்தியுடன் வழிபட்டார்கள். அந்த புனிதமான இரவையே நாம் இன்று மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். நாமும் அந்த நாளில் உபவாசமிருந்து இரவு முழுவதும் விழித்து சிவனை பக்தியுடன் வழிபடுகிறோம். ஓம் நம சிவாய.